வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் 15,000 பேருக்கு வேலை. ஜெயங்கொண்டத்தில் காலனி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல். டெல்லியில் 3வது நாளாக கடுமை பிரிவில் காற்றின் தரம். காற்றின் தர குறியீடு 441ஆக அதிகரிப்பு. இலங்கை நாடாளுமன்ற தேர்தல். தேசிய மக்கள் சக்தி கூட்டணி முன்னிலை. பிர்சா முண்டா 150வது பிறந்த நாள். டெல்லியில் சிலையை திறந்து வைத்தார் அமித்ஷா. கொரோனாவின் போது மருந்து வழங்கிய பிரதமர் மோடி. டொமினிகா நாட்டின் உயரிய தேசிய விருது அறிவிப்பு. ஜெயங்கொண்டம் சிப்காட் தொழிற் பூங்காவில் புதிய காலணிகள் தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருகை தந்துள்ளார். அந்த வகையில் ஜெயங்கொண்டம் நகராட்சி அலுவலகம் அருகே திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் அமைச்சர்கள் கே.என். நேரு, ஏவா வேலு, சிவசங்கர், விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து ஜெயங்கொண்டம் அருகே உள்ள மகிமைபுரத்தில் உள்ள சிப்காட் தொழிற்பூங்காவில் சுமார் 130 ஏக்கரில் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் 15,000 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் தைவான் நாட்டை சேர்ந்த டீன் ஷூஸ் குழுமத்தின் புதிய காலனி உற்பத்தி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். மேலும் ஜெயங்கொண்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதியின் சிலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் வாரணவாசி அங்கன்வாடி மையத்தில் ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் 2ஆம் கட்ட விரிவாக்கத்தினை தொடங்கி வைத்து ஊட்டச்சத்து குறைபாடு உடைய குழந்தைகளின் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். டெல்லியில் தொடர்ந்து 3வது நாளாக காற்றின் தரம் கடுமை பிரிவில் உள்ளது. டெல்லியில் நிகழாண்டு தீபாவளிக்கு பிறகு காற்றின் தரம் மிகவும் மோசம் பிரிவுக்கு சென்றது. இதனால் காற்று மாசு தடுப்பு நடவடிக்கைகளை டெல்லி அரசு மேற்கொண்டு வருகிறது. இருப்பினும் காற்றின் தரம் மேலும் மோசமடைந்துள்ளது. இதனை அடுத்து தொடர்ந்து 3வது நாளாக காற்றின் தரம் கடுமை பிரிவில் இருக்கிறது. அதிகாலை காற்றின் தர குறியீடு 441ஆக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் டெல்லியில் மோசமான காற்று மாசினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அந்நாட்டு அதிபர் அனுரகுமாரவின் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி முன்னிலையில் வகிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மொத்தம் 225 உறுப்பினர்களை கொண்ட இலங்கை நாடாளுமன்றத்திற்கு நேற்று தேர்தல் நடைபெற்றது. இதில் அனுரகுமாரவின் தேசிய மக்கள் சக்தி கட்சி, முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவின் புதிய ஜனநாயக முன்னணி, முன்னாள் அதிபர் ராஜபக்சேவின் பொதுஜன முன்னணி உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிட்டன. அதேபோல் தமிழர் கட்சிகளுக்கும் தனித்தனியே களம் கண்டன. வாக்குப்பதிவு முடிந்த கையோடு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. அனுரகுமாரவின் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு இந்த முறை தனி பெரும்பான்மையை காட்டிலும் கூடுதல் இடங்கள் கிடைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அனைத்து கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளி தேசிய மக்கள் சக்தி ஒட்டுமொத்தமாக 70% வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்கிறது. சஜித் பிரேமதாசா தலைமையிலான எதிர்க்கட்சி கூட்டணி 18% வாக்குகளுடன் 2வது இடத்தில் உள்ளது. பழங்குடியினர் விடுதலை போராட்ட வீரர் பிர்சா முண்டாவின் பிறந்த நாளை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தினார். பிர்சா முண்டாவுக்கு அஞ்சலி செலுத்தும் வீடியோ ஒன்றையும் பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார். மேலும் ஜார்க்கண்ட் மாநிலம் உருவான தினத்தை ஒட்டி மக்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிர்சா முண்டாவில் பிறந்த நாளை ஒட்டி பீகார் மாநிலத்தில் உள்ள நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பிரதமர் மோடி 6000 கோடி மதிப்பிலான திட்டங்களையும் அறிமுகப்படுத்தி தொடங்கி வைக்கிறார். 2000ஆம் ஆண்டு பிர்சா முண்டாவில் பிறந்த நாளை ஒட்டி பீகார் மாநிலத்தில் இருந்து பிரித்து ஜார்க்கண்ட் மாநிலம் உருவாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கொரோனா காலத்தில் இந்தியா உரிய நேரத்தில் மருந்து பொருட்களை வழங்கி பல லட்சம் உயிர்களை காப்பாற்றியதற்காக டொமினிகா நாட்டின் உயரிய தேசிய விருதான டொமினிகா அவார்ட் ஆஃப் ஆனர் எனும் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட உள்ளது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கரிபியன் கடலில் அமைந்திருக்கும் தீவு நாடான டொமினிகாவிற்கு 70,000 ஆஸ்ட்ராஜெனிகா தடுப்பு மருந்துகளை வழங்கி இந்தியா உதவியது. அவற்றை பெற்றுக்கொண்ட டொமினிகா சக கரிபியன் நாடுகளுடன் பகிர்ந்து கொண்டதால் பல லட்சம் உயிர்கள் காப்பாற்றப்பட்டன.
இந்நிலையில் இந்தியாவின் செயலை பாராட்டும் வகையில் டொமினிகா மற்றும் இந்தியா இடையிலான நட்புறவை பலப்படுத்தும் வகையிலும் பிரதமர் மோடியை கௌரவிக்க அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி டொமினிகா நாட்டின் உயரிய தேசிய விருதான டொமினிகா அவார்ட் ஆஃப் ஹானர் எனும் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கயானா நாட்டின் ஜார்ஜ் டவுன் நகரில் வரும் 19ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரையிலான 3 நாட்களில் இந்தியா கேரிகோம் உச்சி மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் பிரதமர் மோடிக்கு டொமினிகா காமன்வெல்த் நாட்டின் அதிபர் சில்வானி புர்தன் விருது வழங்கி கௌரவிக்க இருக்கிறார். பிரதமர் மோடிக்கு நன்றியை வெளிப்படுத்தும் வகையில் இந்த விருது அமையும் என அந்நாட்டின் பிரதமர் ரூஸ்வெல்ட் ஸ்கெர்ரிட் தெரிவித்துள்ளார். எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான ஊழல் வழக்குகளை முன்னுரிமை வழங்கி விசாரிக்க வேண்டும் என சிறப்பு நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை கண்காணிப்பது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணையின் போது தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றங்களில் விசாரணையில் உள்ள எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகள் குறித்து விவரங்களை பெற்று அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான ஊழல் வழக்குகளை முன்னுரிமை வழங்கி விசாரிக்க வேண்டும் என்றும் சிறப்பு நீதிமன்றங்களுக்கு உத்தரவிடப்பட்டது. சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்ட விவகாரத்தின் எதிரொலியாக மருத்துவமனைகளில் தாக்குதல் சம்பவம் நடந்தால் கடும் நடவடிக்கை எடுக்க தமிழக டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் அரசு மருத்துவர் மீதான தாக்குதலை தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் பாதுகாப்பு தொடர்பான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதனை அடுத்து அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் இரவு நேர பாதுகாப்பையும் அதிகரிக்க டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். கூடுதல் ரோந்து காவலர்கள் ரோந்து வாகனங்களில் அனைத்து மருத்துவமனைகளையும் கண்காணிக்கவும் ஆணையிட்டுள்ளார். ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் கவனத்திற்கு வந்தால் உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ள டிஜிபி சங்கர் ஜிவால் அனைத்து மருத்துவமனை டீன்கள் மற்றும் மருத்துவமனை பொறுப்பாளர்கள் பாதுகாப்பு தொடர்பாக தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் அறிவுறுத்தியுள்ளார். பழங்குடியின தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான பிர்சா முண்டாவின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லியில் அவரது சிலையை ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திறந்து வைத்தார். பிர்சா முண்டாவின் பிறந்த தினம் பழங்குடியினரின் பெருமித தினமாக ஒன்றிய அரசு கடைபிடித்து வருகிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த பழங்குடியின தலைவரான பிர்சா முண்டா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர். பிர்சா முண்டாவின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லியில் உள்ள பன்சேரா உத்தியான் பகுதியில் அவரது சிலையை ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் மனோகர் லால் கட்டார், டெல்லி துணைநிலை ஆளுநர் VK சக்சேனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருச்சியில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் விற்பனை செய்த இளைஞர்கள் உள்ளிட்ட 8 பேரை போலீசார் கைது செய்தனர். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் போதை மருந்து விற்பனையில் சிலர் ஈடுபட்டு வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் நம்பர் 1 டோல்கேட் அருகே உள்ள கொள்ளிடம் பகுதியில் சந்தேகத்திற்குரிய வகையில் பதுங்கி இருந்த வினோத்குமார் மற்றும் ஜிபேர் அகமது உள்ளிட்ட 8 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். இதில் அவர்கள் மெத்தபெட்டமைன் போதை மருந்தை விற்பனை செய்தது தெரிய வந்தது. அவர்கள் கிரிண்டர் எனும் செல்போன் செயலி மூலம் தன் பாலின துணையை தேர்வு செய்தும் போதை மருந்தை விற்பனை செய்து வந்துள்ளனர். இதனையடுத்து அவர்கள் 8 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 22 கிராம் மெத்தபெட்டமைன் போதை மருந்து ஊசி, செல்போன் 4, 1000 ரூபாய் ரொக்கம் மற்றும் சொகுசு கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். தென்காசி மாவட்டத்தில் இன்று முதல் தொடங்கப்பட உள்ள புத்தக திருவிழாவிற்கு வருகை தரும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அரசு பேருந்தில் இலவச பயணம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் இன்று முதல் வருகின்ற 24ஆம் தேதி வரை புத்தக திருவிழா நடைபெற உள்ளது. இந்நிலையில் புத்தக திருவிழாவிற்கு வருகை தரும் அனைத்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் வசதிக்காக அவர்களுக்கு அரசு பேருந்துகளில் பேருந்து பயணம் இலவசம் என நெல்லை மண்டல போக்குவரத்து மேலாளர் அறிவித்துள்ளார். திருப்பூர் அருகே மிதிவண்டியில் வந்த சிறுவன் மீது கார் மோதிய விபத்தின் CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
திருப்பூர் லட்சுமி நகர் பகுதியில் காரில் வந்த நபர் ஒருவர் இடதுபுறமாக காரை திருப்பிய போது அவ்வழியே மிதிவண்டியில் வந்த 12 வயது சிறுவன் மீது கார் மோதியது. இதனை அடுத்து அக்கம் பக்கத்தில் இருந்த பொதுமக்கள் கத்தி கூச்சலிடவே காரை ஓட்டி வந்த நபர் காரை நிறுத்திய நிலையில் காரின் அடியில் சிக்கிய சிறுவன் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். இந்நிலையில் சிறுவன் மீது கார் மோதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆம்பூரில் கர்ப்பிணி பெண் உயிரிழப்பிற்கு நீதி கேட்டு உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த எல்மாங்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் விஜய். இவரது மனைவி துர்காதேவி இருவரும் காதலித்து கடந்த 1 வருடத்திற்கு முன்பு கலப்பு திருமணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த துர்காதேவி கடந்த 10ஆம் தேதி பிரசவத்திற்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அறுவை சிகிச்சை பின் அவருக்கு அதிக அளவில் இரத்தப்போக்கு ஏற்பட்டுள்ளது. மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அவருக்கு முறையாக அறுவை சிகிச்சை செய்யாததால் தொடர்ந்து இரத்தப்போக்கு அதிகமாகி உள்ளது என்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து துர்காதேவியை மருத்துவர்கள் திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க முடியாமல் தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். ஆனால் அங்கும் சிகிச்சை அளிக்க முடியாமல் இறுதியாக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் துர்காதேவி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் துர்காதேவியின் உடல் எல்மாங்குப்பம் பகுதிக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் துர்காதேவிக்கு முறையான சிகிச்சை அளிக்காததால் தான் துர்காதேவி உயிரிழந்ததாக கூறி ஆம்பூர் அரசு மருத்துவமனை மருத்துவர் ஷியாமலா மற்றும் செவிலியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி துர்காதேவியின் உறவினர்கள் ஆம்பூர் பேரணாம்பட் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆம்பூர் துணை காவல் கண்காணிப்பாளர் அறிவழகன் தலைமையிலான காவல்துறையினர், ஆம்பூர் வட்டாட்சியர் ரேவதி தலைமையிலான வருவாய்த்துறையினர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் கண்ணகி ஆகியோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதுகுறித்து புகார் அளித்ததால் துர்காதேவிக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். செங்கம் அருகே உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் மதிய உணவு அருந்திய 4 மாணவிகள் உட்பட 8 மாணவ மாணவிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த அம்மாபாளையம் பகுதியில் இயங்கி வரும் அரசு உயர்நிலை பள்ளியில் மதிய உணவு அருந்திய 6ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவிகள் 8 பேர் வயிற்று வலியால் அவதிப்பட்டுள்ளனர். உடனடியாக பள்ளி நிர்வாகம் அவசர ஊர்திக்கு தகவல் அளித்து மாணவ மாணவிகளை அருகில் உள்ள மேல்பெண்ணாத்தூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்து சமய அறநிலையத்துறை உடனடியாக இந்து ஆலயங்களை விட்டு வெளியேற வேண்டும் என இந்து முன்னேற்ற கழக மாநில தலைவர் கோபிநாத் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் அரியூரில் இந்து முன்னேற்ற கழக மாநில தலைவர் கோபிநாத் தலைமையில் திருவண்ணாமலை திருக்குடை வைபோக நிகழ்ச்சியின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கோட்ட தலைவர் சக்திவாணன், திக்குடை தலைவர் நவீன் மற்றும் இந்து முன்னேற்ற கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய இந்து முன்னேற்ற கழக மாநில தலைவர் கோபிநாத், மருத்துவர்கள் மீதான தாக்குதலை தடுக்க பணி பாதுகாப்பு சட்டம் அளிக்க வேண்டும் எனவும், மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்தப்பட்டது கடும் கண்டனத்திற்குரியது என பேசினார். நேற்று பாத்தீங்கன்னா ஒரு டாக்டரை ஒரு நபர் கத்தியில குத்துனதை இந்து முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. தயவு செய்து வழக்கறிஞர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் அந்த 5 அம்ச கோரிக்கைகளை உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். காரைக்காலில் காதல் திருமணத்திற்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் மகளிர் காவல்துறையினர் காதல் ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைத்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மஸ்தான் பள்ளி வீதியை சேர்ந்த வெங்கடேஸ்வர பாலாஜி என்பவரும் அதே பகுதியை சேர்ந்த மகாலட்சுமி என்ற பெண்ணும் கடந்த 5 வருடமாக காதலித்து வருகின்றனர். இருவரும் காதலித்து வந்தது பெற்றோர்களுக்கு தெரிய வந்த நிலையில் இருதரப்பு பெற்றோர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி 5 ஆண்டுகள் கழித்து திருமணம் செய்வது தொடர்பாக பேசலாம் என்று முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து 5 ஆண்டுகள் கழித்து திருமணத்தை பற்றி பேசும் பொழுது வெங்கடேஸ்வர பாலாஜியின் பெற்றோர் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தி அடைந்த மகாலட்சுமி காரைக்கால் மாவட்ட மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார்.
புகாரின் பேரில் மகளிர் காவல்துறையினர் வெங்கடேஸ்வர பாலாஜியின் பெற்றோரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி வெங்கடேஸ்வர பாலாஜி மற்றும் மகாலட்சுமி இருவருக்கும் பெற்றோர் சம்மதத்தோடு திருமணம் செய்து வைத்தனர். தர்மபுரியில் முதன்மை கல்வி அலுவலர் ஒருமையில் பேசியதை கண்டித்து ஆசிரியர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தர்மபுரி மாவட்டத்தின் ஆசிரியர் கழகத்தின் மாவட்ட தலைவர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற ஆசிரியர்கள் சந்திப்பில் பங்கேற்ற முதல்நிலை பட்டதாரி ஆசிரியர்களை அவதூறு வார்த்தைகளால் பேசிய முதன்மை கல்வி அலுவலர் ஜோதி சந்திரா மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆசிரியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் சிரியாவில் 15 பேர் உயிரிழந்தனர். மேலும் 16 பேர் காயமடைந்தனர். சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள மாசே மற்றும் குத்சயா பகுதிகளில் வியாழக்கிழமை நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 2 அடுக்குமாடி குடியிருப்புகள் சேதமடைந்தன. இதில் 15 பேர் உயிரிழந்தனர், 16 பேர் காயமடைந்தனர் என்று சிரியா அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பாலஸ்தீன பயங்கரவாத குழுவிற்கு சொந்தமான கட்டுப்பாட்டு மையங்கள், பல்வேறு கட்டிடங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் 15,000 பேருக்கு வேலை. ஜெயங்கொண்டத்தில் காலனி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல். டெல்லியில் 3வது நாளாக கடுமை பிரிவில் காற்றின் தரம். காற்றின் தர குறியீடு 441ஆக அதிகரிப்பு. இலங்கை நாடாளுமன்ற தேர்தல். தேசிய மக்கள் சக்தி கூட்டணி முன்னிலை. பிர்சா முண்டா 150வது பிறந்த நாள். டெல்லியில் சிலையை திறந்து வைத்தார் அமித்ஷா. கொரோனாவின் போது மருந்து வழங்கிய பிரதமர் மோடி. டொமினிகா நாட்டின் உயரிய தேசிய விருது அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.